மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பண்ருட்டி தொகுதியில் இருக்கின்ற நெல்லிக்குப்பம் நகர ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அழைத்து சென்று காட்டி அங்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை வேண்டும், ஒரு கட்டிடம் வேண்டும் என்று கேட்டேன். கட்டிடத்தை தந்து தற்போது திறக்கின்ற தருவாயில் இருக்கிறது. மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனை ஆக்குவதற்கு ஒன்றிய அரசின் அனுமதியை கோரியிருந்தீர்கள் என்று தெரிவித்தீர்கள். அதுவரையில் அங்கு பேரி என்கிற பழமை வாய்ந்த சர்க்கரை ஆலை இருக்கிறதால் தொழிலாளர்கள் விபத்து ஏற்படுவது, விவசாயிகளும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்கின்ற போது 24 மணி நேரம் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியில் இருப்பதில்லை. அவர்கள் பணியில் இருப்பதற்கான ஒரு அரசு ஆணையை பிறப்பிக்கிற அதிகாரம் தங்களுக்கு இருக்கிறது. அதை மருத்துவர்கள் வேல்முருகன் பொதுவா டாக்டர் செவிலியர் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வேண்டாம், அதை நீக்கிருந்தேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் இல்ல, மாண்புமிகு அமைச்சர் கேள்வி நேரத்தில் இது மாதிரி குற்றச்சாட்டை பதிவு பண்ணக்கூடாது. இல்ல, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாகவே ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் என்பது ஒரு மருத்துவர் ஆரம்ப சுகாதார நிலையம் ஏராளமாக இருக்கிறது. இரவு நேரங்களில் அவர்கள் பணியில் இருக்க மாட்டார்கள். காலான் டியூட்டி என்கின்ற வகையில் தான் அவர்கள் அழைக்கப்படும் போது வருவார்கள். என்றாலும் அவர் சொன்னதை போல அந்த நெய்வேலி தொழிலாளர்கள் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு வருகிற ஒரு சில நாட்களில் 1100 புதிய மருத்துவர்கள் நியமிப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உத்தரவிட்டு MRB தேர்வெல்லாம் முடிந்து இப்போது சர்டிபிகேட் வெரிபிகேஷன், கம்யூனியல் ரொட்டேஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அவர்கள் பணியாணைகள் பெறப்பட்டவுடன் கூடுதல் மருத்துவர்கள் பணியிடங்களை உருவாக்கி அவருடைய மருத்துவமனைக்கு பணியிடங்களை உருவாக்கி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேராவூரணி அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடத்துக்கு 5 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு அந்த கட்டிடம் முடியும் தருவாயில் இருக்கின்றது. அந்த மருத்துவமனைக்கு தினமும் 1500 நோயாளிகள் இங்கே வருகை தந்து பயன்பெறுகின்றார்கள். அது 70 படுக்கரை கொண்ட மருத்துவமனையாக உள்ளது. அதனை 120 படுக்கரை கொண்ட மருத்துவமனையாக மாற்றி அதற்கு 3வது தளமும் லிப்ட் வசதியும் செய்து உதவுமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவித்திருப்பதை போல தற்போதுதான் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் 5 கோடி நிதி ஆதாரத்துடன் புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. உடனடியாக ஒரு 120 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை தரம் உயர்வு என்பதெல்லாம் சாத்தியமில்லாத ஒன்று. என்றாலும் கூட பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். விநாயகன் 27 மாண்புமிகு உறுப்பினர் மகராஜன். மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் மகராஜன்